வேகமாக வளர்ந்து வரும் கட்டுமான நிறுவனமாகிய டேக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் விளம்பர தூதராக பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். தரமான வீடுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதில் 12 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட டேக் டெவலப்பர்ஸ் நிறுவனம் சென்னையில் 1000 வீடுகள் கொண்டு 5 குடியிருப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இக்குடியிருப்பு திட்டங்கள் போரூர் அருகே உள்ள காட்டுப்பாக்கம், சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்குவார்சத்திரம், போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அருகே உள்ள குமணன் சாவடி, சோழிங்கநல்லூர் மற்றும் சிறுசேரி ஆகிய இடங்களில் கட்டப்பட உள்ளன. இந்நிறுவனம் இதுவரை 110க்கும் மேற்பட்ட குடியிருப்பு திட்டங்கள், 45 லட்சம் சதுர அடிக்கு மேல் கட்டுமானம் மற்றும் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடன் நகர்ப்புற வாழ்க்கை அனுபவங்களை மறுவரையறை செய்து வருகிறது. இந்நிலையில் டேக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் பிரபல இசையமைப்பாளரான ஏ.ஆர். ரஹ்மான் இந்நிறுவனத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். மியூசிக் ஜாம்பவான் ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட டேக் டெவலப்பர்ஸ் பிராண்ட் அம்பாசடராக சைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். மோர் தென் 5 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க முன்னிலையில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. டேக் டெவலப்பர்ஸ் இதுவரையும் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 110 ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். 3000க்கும் மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுனால பெரிய ஜாம்பவானான நல்ல இன்டெகிரிட்டியும் நல்ல டிவைன் சோல் இருக்கிற ஏ.ஆர். ரஹ்மான் சார் வேணும், எங்கள் பிராண்ட் அம்பாசடராக வேணும்னு நாங்கள் நினச்சோம். அவங்களும் அதை அக்ரி பண்ணி ஒரு ஃபேமிலி மாதிரி எங்கள் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில். இன் ஃபியூச்சர் வேறு சிட்டியில் போகணுங்கிறதுனால தான் இதை பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு, they say that it's the second richest state and is into infrastructure. I feel partnering into much more bigger projects later. I am also interested in architecture. We have a farm. அதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பீஸ் கார்டன் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறம் கண்டெய்னர் வச்சு probably India's first container studio. And hopefully we're planning a big school, like redefining education, music education. So when I looked at them, I said, I want to ask all these questions. இந்த பொருள் எங்கே கிடைக்கும், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கிறீங்க. So it's not just I'm ambassador. I'm very involved and interested in expanding my education systems also. And still Tamil Nadu we don't have like India le sollalam, we don't have entertainment proper infrastructure for theatre. And idella I think we can only do with partnership.